வாழ்த்தி வர வைக்கிறோம். தெய்வ பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் ஆவியானவராக இருக்கிறார். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை. கர்த்தர் எங்க உண்டோ அங்க பெரிய விடுதலை, மாபெரிய விடுதலை தரக்கூடிய நல்ல தகப்பன், நல்ல ராஜாவா இருக்கிறபடினால் தேவ ஆவியானவரை பரவாயில்ல தேவனை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன், உயிரோடு இருக்கிற ராஜா. தேவனுடைய சமூகத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். இயேசு நல்லவர். ஓ ஹalleluya, praise God. தேவ பிரசன்னத்துல தேவ ஆவியானவரே சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, தகப்பனை பார்த்து சொல்லுங்க, கிருபை உள்ள தேவனை பார்த்து சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனை பார்த்து சொல்லுங்க. இந்த கால நேரத்துல அப்பா உயிரோட வச்சிருக்கிறாரு. அப்பா நம்ம நடத்தி இருக்கிறார். தெய்வம் நடத்தி இருக்கிறார். இந்த கால நேரத்தில் அப்பா உயிரோட வச்சிருக்கிறார். அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். தேவன் நல்லவரும், கிருபை உள்ளவரும், சத்தியம் உள்ளவரும், ஜீவனும் பலனும் கிருபை தரக்கூடிய நல்ல சர்வ வல்ல தேவனை துதித்து உயர்த்தி போடும் நாள் ஆண்டு ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், 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 கிருபை உள்ளவர், மகிமை உள்ளவர், மகிமை உள்ளவர், மாட்சிமை உள்ளவர் இருக்கிறவர். தேவனை உயர்த்தி இந்த கால நேரத்தில் அப்பாவை பாடி நம்ம கீர்த்தனம் பண்ணலாம். இயேசுவோடு நல்லவர் பாருங்க. ஜீவனை கலத்தை கொடுத்த தேவனை பாருங்க. ஓ சொல்லுங்க.
எதுக்கையில நான் வந்து செய்ய முடியாது, கிருபையில நம்ம செய்ய முடியாதப்பா. கிருபை எனக்கு போதும்பா, உங்க வார்த்தை எனக்கு போதும் ராஜா, போதும் ராஜா.
பரலோகத்தில் வீட்டுக்கு சர்வவல்ல தேவனே, தொடுகிற முடிவிற்கு நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, உங்க பாதப்பட்டைகளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விடுவிக்கிற தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. இயேசுவோடைய நாமத்தினால் ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் அது கிருபை. வாசிக்கலாம். இதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். இப்பொழுது நானும் அவர்களோட நியாயம் பேசுவேன். 12 எரேமியா 4:12. தேவன் தன்னுடைய எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது மீண்டும் வெறுமையா திரும்பாது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகியும் இருக்குள்ளவும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியும் கண்களையும் மூனையும் ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு வருஷம் கடந்து போச்சுன்னா அந்த வார்த்தை வெறுமையா திரும்பாதான். இருக்குள்ள கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து போராடி இந்த உலகத்தை ஜெயிக்க போகும். தேவன் காரியத்தை செய்யக்கூடிய தகப்பனாய் காணப்படுகிறார். விடுதலை ஆக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். நாட்கள்ல கூட தேவனுடைய பிள்ளை வசனம் நம்மளுக்கு அழகா சொல்லுகிறது அல்லவா? ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அந்த ஊழியக்காரோட வாழ்க்கை பயங்கரமான ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியர். அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல பயங்கரமா ஊழியம் பண்ணுவாராம். அந்த குடும்பத்துல சண்டே ஆராதனைக்கு போக வேண்டும். அந்த ஊழியக்கார ஆராதனை நடத்த வேண்டும். என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க பிள்ளை மரித்து போய்விட்டார். அவங்க பிள்ளை மரித்து போய்விட்டான். அந்த தாயார் சொல்றாங்க, அவங்க மனைவிப்பா சொல்றாங்க, இன்னைக்கு நீ போக வேண்டாம், நீ கடந்து போக வேண்டாம், ஆராதனைக்கு நீ போக வேண்டாம். ஒரு வார்த்தை சொன்னாரா? மன வேதனையோட கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க. எல்லாரும் பிரசங்கம் எடுத்தனும். ரொம்ப அழகா இருந்தது பிரசங்கம், சூப்பரா இருந்தது. கர்த்தருடைய மகிமை பயங்கரமா வெளிப்பட்டதுன்னு சொன்னாங்க. கடைசி சொன்னாரா, என் பிள்ளை மரித்து போயிருக்கிறார், எல்லா கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி சபைக்கு முன்பாக நின்று கண்ணீரோட கரங்களை வைத்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. ஆராதனை விடுத்து விட்டு நேரா நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது, பிள்ளை மரித்து போய்விட்டார் என்று வீட்டுக்கு கடந்து போகும் போது அவங்க பிள்ளை உயிரோடு கர்த்தர் வைத்திருந்தாரா. கர்த்தருக்காக ஒருவன் ஊழியம் செய்யும் போது பிதாவானவர் கனப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும் போது அந்த ஊழியக்கார் வீட்டுக்கு போய் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தால் தேவன் அங்க அவனுடைய பிள்ளை உயிரோடு இருக்க காரணம் கர்த்தர் காண்பித்தார். தேவனுடைய பிள்ளைகள் பயந்து நீங்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியம் ஆண்டவர் செய்வார். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன், அவர் வல்லமை ஊற்றுகிற தேவன், விடுதலை ஆக்குகிற தேவன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை தேடும்போது அவர் பரம பிதாவா காணப்படுகிறார். அவர் மாதத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது யாவர் செய்து கொண்டிருக்கிறவா இருக்கா? ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் இயேசுவாலே கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். அற்புதம் செய்கிற இயேசு விடுவிப்பார் ஆண்டவர். பரலோக தேவன் ஆதி மந்தமா இருக்கிறார், அல்பா ஒமேகா இருக்கிறார். இருக்கிறவனமா இருக்கிற சொல்றார். I am the Lord, I am the truth
உண்மையான ஆண்டவர், சர்வவல்ல தேவன் இன்னைக்கு உயிரிடம் தன்னுடைய ஊழியக்கார சுகதி அண்ணா கர்த்தருடைய வார்த்தை கடந்து போய் அது ஜீவன் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தை கடந்து போய் ஜீவன் உண்டாக்குறது. மரித்து போன லாசருக்கு உண்டாக்கலையா? சுகமாக்கவில்லையா? மரித்து போன லாசருக்கு எழுப்பவில்லையா? தேவன் எவ்வளவு நல்லவர். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடா என்னை தருவேனா? இதுக்கு ஈடா என்னை தருவேனா? தனிமையின் பாதையிலே தகப்பனை முந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையிலே தகப்பனை முந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? கருக்குள்ள பட்டயம், எல்லா பட்டயம் வீழ்த்து விளக்கக்கூடிய தேவனுடைய பட்டயம். பட்டயத்தை எடுத்தவன் இன்னைக்கு வேத ரகசியத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் பறைசாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அநேக ரவுடிசத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தின் பின்பாக வந்து கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் பாவத்துல வாழ்ந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். எத்தனை அன்பு பாத்தீங்களா? இயேசுவை நம்ம மேல வைக்கிற எத்தனை கிருபை பாத்தீங்களா? அப்படி கிருபை மேலான சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களை விடுதலாகும். தேவன் அறிங்க, அவர் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்பிக்கையோட விசுவாசத்தோட அப்பாவை பார்க்கலாம். என்னால் நம்ம ஜீவத்துக்குள்ள கடந்து போகலாம். தேசத்துக்காக நம்ம ஜோப் பண்ணி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி மெடிசின்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் சீக்கிரமாய் வெளிவந்து தேவ பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். நம்ம இந்தியா தேசத்துல அற்புதம் நடக்கணும். என் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், மரித்து போறவர்களை எழுப்பக்கூடிய தேவன். யாரெல்லாம் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க நமக்கு தெரியாது. தேவன் விடுதலாக்குறவராய் காணப்படுகிறார். தேவன் அற்புதங்கள் செய்கிறவராய் காணப்படுகிறார். விடுவிக்கிற தேவன். எல்லா தேசங்களுக்காக ஒரு மனப்பட்டு கொஞ்ச நேரம் ஆவியிலிருந்து நம்ம ஜெபம் பண்ண பரலோக தேவனுடைய சமூகத்தில் எல்லா வாய்களை திறந்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண. இயேசு நல்லவராய் இருக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை கடுங்க ஜெபம் பண்ண ரீபாபா ஷாபா ராதா ராகா மா ராகு டாபா உரடா நாமா ஷியாகரா மோஹந்தரா. தேவ ஆவியானவரே எல்லா ஒரு முடிவை கட்டும்படியாக
சீக்கிரமாய் அந்த மருந்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெளியிடும்படி அரசாங்கம் மத்தியில ஆண்டவர் செபிக்கிறோமாப்பா. சீக்கிரமா வெளியே வந்து என் ஜனங்கள் பரதவிக்கிற ஜனங்கள், எங்க மக்கள்கள், என் ஜனங்களை சொல்லிடப்பா, என் ஜனம் என்று சொல்லிடப்பா. என் ஜனங்களுக்கெல்லாம் விடுதலை தர உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ்ரவேலின் தேவன் மனம் இறங்குற தேவன், என்னுடைய ராஜா மனம் இறங்குற தேவன். சீக்கிரமாக ஆண்டவரை எல்லா காரியங்களும் வந்து சீக்கிரமா ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. சீக்கிரமா எல்லாம் மருந்து தயாராகி சீக்கிரமா வந்து லான்ச் ஆகி எல்லா ஜனங்களுக்குள்ள போய் இந்த வியாதி ஒன்றுமில்லாம விரட்டப்படுற இயேசுவின் நாமத்தால், எங்க இந்தியாவில் இந்த வியாதி இல்லாதபடி விரட்டுகிற இயேசுவின் நாமத்தினால் எல்லா கொரோனா என்ற வியாதியை ஒரு முடிவு கட்டப்பட இன்னும் 2 மாதத்துல ஒரு அற்புதத்தை, பெரிய அற்புதத்தை, வியாதி என்ற பேச்சு கேட்காதபடி கர்த்தருடைய நாமத்தால், தேவனுடைய நாமத்தால் வெளியேற்றுமா. சீக்கிரமா வெளியிடுமா. இந்த மெடிசன் சீக்கிரமா வெளியே வரட்டுமா. சீக்கிரமா வெளியே வரும் ஜனங்கள் தப்ப வைக்க கிருபை தாங்க ராஜா. ஒரு வல்லமை இறங்கட்டுமாப்பா. எங்க தேசத்தை செபித்துக் கொண்டிருக்கோம். 78வது நாள் வந்து நம்ம செபித்துக் கொண்டிருக்கோம். என் ஆண்டவர் 100 நாள் முடிவுக்குள்ளோ என் அப்பன் எல்லாம் நீக்கி போயிருக்கும் ஆண்டவர். எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க கிருபை இறங்கட்டும்பா. உங்க தெய்வம் இறங்கட்டும்பா. எங்க தேசம் மேல உங்க ஆணிமத்த ரத்தம் தெளிக்கப்படட்டுமாப்பா. எங்க தேசம் மேல இந்தியா முழுவதும் கரத்தை போகிறது. சீக்கிரமா ஆண்டவரே இந்த மறந்துவா செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க அற்புதம் செய்கிற தெய்வம், பெரிய காரியங்கள் செய்கிற தெய்வம். அவங்க என்ன சொன்னார்னா, தேவப்பிள்ளை என்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, என் வார்த்தையில வல்லமை இருக்கிறது, வார்த்தையில சுகம் உண்டு என்று ஆகிய சொல்லியிருக்கான். சுகத்தியம் வளர்த்து தருகிற தெய்வன் அவரே, நம்பிக்கை ராஜா அவரே, நம்புகிற தெய்வம் அவரே, விடுதலை ஆக்குற தெய்வம் பிரசனம், தேவ பிரசனம், விடுதலை ஆக்குற தெய்வம். விண்ணப்பத்தை கேட்டு பதிலுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்காக ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜெபிக்கும் போது தேவன் அருணாத இயேசுவோட கரம் இறங்கி வந்து அற்புதம் செய்ய நல்லவராக ஒவ்வொரு இந்தியாவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்காக, ஒரு மாநிலத்துக்காக, ஒரு மக்களுக்காக, டாக்டருக்காக, நர்ஸுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கோம். போலீஸ் ஆபீசர்களுக்காக தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கோம். தேவன் விடுதலாக்கி கொண்டிருக்காரு. என் தெய்வம் அற்புதம் செய்து கொண்டோம். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறதான பிள்ளைகள், டாக்டர்மார்கள், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்களும், ஒவ்வொரு நர்ஸ்மார்களும், ஒவ்வொரு வார்ட்பாய்களும் தெய்வ கரத்தில் போட்டு பெரிய காரியத்தை ஆண்டு செய்து முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த காரியத்துக்காக நமக்கு திவாகராக ஜெபம் பண்ணாடி கொண்டு தேவனுடைய சமூகத்தை கடந்து வந்து தேவன் விடுதலை ஆக்கும்படி அற்புதம் செய்ய சகோதரன் ஜெபம் செய்வார். ஓ ஜீசஸ் அப்பா, என் நன்றி வரைகளை ஏறெடுக்கிறோம், துதிக்கிறோம், மத்தியான வேலையில் அந்த தகப்பனை சுவாமி 78ஆம்
நீரை கூட வழி நடத்துவீராக சுவாமி. ஒவ்வொரு ஏழைகளையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உணவில்லாதவர்களுக்கு நீ உணவு தருவீராக சுவாமி. அதுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, உன் அருளில்லா அன்புக்காக. நன்றி நன்றி ராஜா, உன் அருளில்லா அன்புக்காக. திருக்கரம் என்னை தாங்கி கரும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததுதான். திருக்கரம் என்னை தாங்கி கரும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததுதான். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, உன் நடுவில்லா அன்புக்காக. 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 நாளில் கூட எல்லாம் ஸ்டேட் இருக்கிற பிள்ளைகளை நாடு தொட்டி சுகமாக்கி, ஹாஸ்பிட்டலில் வசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவராய் கர்த்தர் விடுதலையாக்கலாம். அப்பாவோட தெய்வத்தை பார்த்து ஒப்பு கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த வியாதியோட கடந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி இயேசுவின் வல்லமை இறங்கி, கர்த்தருடைய கிருபை இறங்கி, கர்த்தருடைய தயவு இறங்கி ஒரு அற்புதம் செய்யப்பா. எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் குணமாகி வீட்டுக்கு எல்லா பிள்ளைகளும் திரும்ப வேண்டும். வீட்டில் குரண்டல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை சீக்கிரமா விடுதலையாக தெய்வம் அற்புதம் செய்ய போறார். தெய்வம் அற்புதம் செய்ய போறார். சுகமாக்க போறார், விடுதலாக்க. யாரெல்லாம் தெய்வ பிள்ளைகளை கர்நாடகா, பெங்களூருக்காக நம்ம பாரம்பரிய ஜெபிக்கலாம். கர்நாடகாவை இயேசு தொடட்டும். கர்நாடகாவில் இருக்கிற ஜனங்களை தொடட்டும். பெங்களூர் இருக்கிற மக்களை ஏங்க ஜனங்களை தொடட்டும். விடுதலை ஆக்கும்படியா எல்லா கண்களை மூடி தேவனை உயர்த்தி நம்ம ஜெபமாலாமா. கர்நாடகாக்காக, பெங்களூருக்காக தேவ சமூகத்தை கடந்து வந்து, ஆவியோட பாதத்தை கடந்து வந்து ஜெபிப்போம். எல்லா ஜெபமால கரங்களை வைத்து கர்நாடகா முழுவதும் கலந்து ஒப்பு கொடுக்கணும். இந்த கர்நாடகா, பெங்களூருக்காக நம்ம மக்களுக்கு சோறு அவர்கள் கடந்து வந்து ஜெபம் பண்ணார். எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் விடுதலாக்க வேண்டும் என்று சகோதரனுக்கு ஜெபம் செய்ய. ஹல்லேலூயா.
செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. தேவ பிள்ளையே, நிச்சயமா அற்புதம் செய்வார் இயேசு, நிச்சயமா விடுதலை செய்வார் இயேசு. அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் அற்புதம் செய்கிறவர் இருக்கிறார். தேவ ஆவியானவர் இன்றைக்கு யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனமா காணப்படுகிறாரோ, இன்னைக்கு பலத்தோட கர்த்தர் வைக்க போகிறார். இந்த லைவ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த லைவ கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இயேசுவோடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால, உயிர்த்தெழுந்த நாமத்தினால இயேசுவோட கரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு இயேசுவோட அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு இயேசுவோட கரை இறங்க போகிறது. தேவன் விடுதலை ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவரா இருந்து இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த நல்லவரா இருக்கிறார். சொல்லலாமா? அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. கஷ்டங்களை மாற்றி காட்டுவார், நீரெல்லாம் இன்றைக்கு துடைத்து காட்டுவார், கண்ணீர் கவலை கஷ்டங்கள்லாம் போக்கி காட்டுவார், கவலைகள் நீரெல்லாம் துடைத்து காட்டுவார். அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார், இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, இன்றைக்கு செய்வாரே. நோயிலிருந்து விடுதல் இயேசு தருகிறார், 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 நோயிலிருந்து விடுதல் இயேசு தருகிறார். அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, சொல்லுங்க சொல்லுங்க, செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. கடல் கொள்ள கஷ்டங்களை மாற்றி காட்டுவார், கண்ணீர் யாவும் இன்றைக்கு தொடைத்து காட்டுவார், கடல் கொள்ள கஷ்டங்களை மாற்றி காட்டுவார், கண்ணீர் கவலை யாவையும் போக்கி காட்டுவார். அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. நோயிலிருந்து விடுதலை தருவார், சாபத்திலிருந்து விடுதலை தருவார். மறவாமல் நினைத்த தேவன், மறுபடியும் பிறக்க வைத்த இயேசு, உயிரோட நடத்தின தெய்வம், காப்பாற்றி நடத்துகிற ராஜா, உண்மையான ராஜா, சர்வ வல்லமையான தேவன். கடைசியா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய சமூகத்துல இதுபோல் நம் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபத்தை கேட்ட ஆவியானவர், நாம் கூக்குரலை கேட்ட தேவன், இன்னைக்கு பிசினஸ் செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம டாக்டருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் கார்த்திக், ஷில்பா அவங்களோட பிசினஸ்க்காக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். தேவ ஆவியானவர் அற்புதம் செய்யட்டும். சிவராஜ் ஓட பிசினஸை தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கலாம். அந்த பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஸ்டான்லியோட பிசினஸை தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கலாம். தேவன் அதுக்கு அற்புதம் செய்யும்படியாய் நம்ம ஜான்சன் என்ற பிசினஸ்க்காக நான் ஜெபம் பண்ணலாம். தேவன் கருத்தை ஒப்பு கொடுக்கலாம். தேவன் அற்புதம் செய்யும்படியாய் இன்னும் பல சுனில் என்ற காணிக்கிறார் என்ற பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் பிசினஸ் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் பல பேர்கள் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டீபன் என்ற பேருக்காக
பேட்டரி கடை வைத்திருக்கிற அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா தேவன் அப்பாவுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாம். பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பெரிய காரியங்கள் ஆண்டு செய்யும். எல்லா பிசினஸ் செய்கிற பிள்ளைகள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் ஜெபுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பயின்று வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய சகோதரர் சுபீம் இதற்காக நான் ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு இதற்காக நான் ஜெபம் பண்ணுவோம். லோகேஷ் என்ற பேருக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் பல தாஸ் என்ற பேருக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் பல இந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ஏசு விடுதலை ஆக்கணும், ஏசு அற்புதம் செய்ய சொல்லி அப்பாவோட கருத்தை ஒப்பு கொடுக்கலாம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த பிசினஸ் இந்த காய் பிசினஸ் செய்யக்கூடியதான ஏழை லட்சுமி அம்மாக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பாடு கருத்தை கொடுக்கலாம். நியூஸ்ல காயக்கூடியதான சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்பாவோட கருத்தை ஒப்பு கொடுக்கலாம். தேவன் விடுதலாக்கணும். நம்ம தானியல் விருதற்காக ஜெபம் பண்ணலாம். ஷாரம் டீஷா வைத்திருக்கிறதான நம்ம தானியல் விருதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் மகனை புடவிடும்படியாய், தேவன் விடுதலை ஆக்கும்படியாய், அற்புதங்கள் செய்யும்படியாய், ஏசப்பட நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆவியினர் அற்புதம் செய்கிற எல்லாம் ஜெபம் பண்ணலாம். நம்ம சேர்த்துக்காக ஜெபம் பண்ணோம். மார்க்கெட் இருக்கிறதான சேர்த்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஏசப்பா சேர்த்து தொடர்படியாய் விடுதலை ஆக்குற இன்னும் பல பேர்கள் பிசினஸ் செய்கிற பிள்ளைகளை ஆவியான கருத்தை ஒப்பு கொடுத்து அதிசயங்களை கருத்தை செய்ய வைக்கும்படியா, அற்புதத்தை செய்ய வைக்கும்படியா தேவ கருத்தை ஒப்புக்கலாம். நம்ம சலாம் சாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற சலாம் சாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சலாம் சார் கருத்தை தொடர்படியாய் செல்வானி மேடம்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிரேசரோட நம்ம வேலை செய்கிறதான அந்த மகள் அந்த மேடம்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பாக அந்த கொடுக்கலாம். தேவன் விடுவிக்கும்படியாய். அது மட்டும் நம்ம என்ன ஆரிஸ் நம்ம எம்எல்ஏ சாருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அவர் சுகத்தை விளக்குடைய கத்தை சுகமா வைக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண. நம்ம லீடர்ஸ் எல்லா லீடர்ஸ்களும் ஆண்டுகளுக்கு ஒப்பு கொடுக்கலாம். கத்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே ஆவியானவர் கருத்தை ஒப்பு கொடுக்கும். அது மட்டும் சிவகுமார் நம்ம கோசலுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணலாம். நம்ம மோசஸ்னாக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணலாம். தேவன் விடுதலை ஆக்கும்படியாக அவங்களுக்கு இருக்கும்படியாக கத்தர் கருத்தை ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட வல்லமை இறங்கட்டும். அப்பாவோட கரை இறங்கட்டும். அப்பாவோட தெய்வம் இறங்கட்டும். ஏசுக்கு ரத்தம் பாயிட்டாண்டவரை விடுதலை ஆக்குற தேவனுடைய வல்லமை, அற்புதம் செய்கிற தேவனுடைய வல்லமை இறங்கட்டுமா. கிருபை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, விடுதலை ஆகுங்கப்பா. கருத்தை ஒப்பு கொடுங்கப்பா. இதுக்கு இன்ஃபுளுன்ஸ் தேவையில்லைப்பா, இதுக்கு பணம் தேவையில்லைப்பா அப்பா. ஆனாலும் இயேசுவின் நாமத்தை உங்க நாமத்தை சுகம் உண்டாகணும்ப்பா. பிள்ளைகளுக்கு பணத்தினால இந்த வியாதியை போக்க முடியும். கோடி கோடி பணங்களை வைத்து வியாதியை போக்க முடியலப்பா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை எல்லா வியாதிகள் பறந்து விட்டோம். எங்க பிள்ளைகளை விட்டு அப்பா, எங்க பிசினஸ்ல விட்டு போகட்டும். பிசினஸ் எல்லா பிள்ளைகளும் செழிக்கட்டும். இயேசு செழிக்கட்டும். இயேசு செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தை அப்பாவுடைய நாமத்தினால் பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. கருத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. நாளில் கூட பலவீனமா காணப்படுகிற பிள்ளைகள், பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை கத்துற அற்புதமா விடுதலாக ஆட்டோ ஓட்டக்கூடிய நண்பர்கள், டாக்ஸி ஓடக்கூடிய நண்பர்கள், எல்லா நண்பர்களும் தேவ கரத்தை ஒப்பு கொடுக்கலாம். தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ராஜா எல்லாம் பார்த்துக் கொள்வார். விடுதலாக்குவார். நம்பிக்கையை தேவன், அற்புதம் செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. விடுதலாக்குவார். நிச்சயமாக கடைசியாக நாம் ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறேன். அப்பாவுடைய இரத்த கோட்டைக்குள்ள நம்மளை மூடி மறைத்து எல்லா ஊழியக்காரர்களுக்காக, எல்லா பாஸ்டர்மார்களுக்காக தேவ ஆவியானவர் அற்புதம் செய்யும்படியாக தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம் நடுவில் இயேசு செய்ய போகிறார். நம் தெய்வம் செய்ய போகிறார். விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம கேட்கலாம். தேவனே, எங்க ஊழியர்களை எங்க பலப்படுத்தணும். மனுஷர்கள் பேசுகிற எல்லா நாவுகளுக்கும் விளக்கி விடுங்க எங்க ஊழியர்களை. விதவிதமான காரியங்கள் இந்த விசுவாசிகள் இங்க இருக்கிற காரியத்தை அங்க போய் சொல்லுது, அங்க இருக்கிற காரியம் இங்க கொண்டு வந்து சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கணும். சும்மா ஊழியர்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டிருக்காங்க. இல்லாத இருக்கிற மாதிரி பேசக்கூடிய விசுவாசிகள் ஊழியர்கள் நல்லா தான் இருப்பார்கள். இங்க இருக்கிறது அங்க போய் சொல்லி, அங்க இருக்கிறது இங்க சொல்லி ஊழியர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவார்கள். ஜனங்களை நம்பக்கூடாது. இயேசுவை தான் நம்பணும். தேவையில்லாத காரியங்களை போய் சொல்லி அவங்க சொல்லிவிட்டாங்க, இவங்க சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லி பரவி அப்படியே காரியங்களை கொண்டு போய்
தேவ பிள்ளையை அவங்களுக்கு கசப்பு உண்டாக்குறதான காரியங்கள் எல்லாம் மாறணும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறணும். எங்க ஊழியக்காரர், உங்க ஊழியக்காரர், சொந்தக்காரர் எல்லாம் மாறணும். தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் சொன்னோம். இது எங்க ஊழியக்காரருக்கு சொன்னா எனக்கு கோவம் வரும், உங்க ஊழியக்காரர் சொன்னா எனக்கு கோவம் வரும். இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வேலை பண்றாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஊழியம் பண்ணுங்க, அவங்களுக்காக முழங்கால் பண்ணிட்டு ஊழியம் பண்ணுங்க. முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்டு அவனை சரிப்படுங்க. ஊழியர்கள் குறித்து எங்கேயும் பேசாதீங்க, எந்த ஊழியர் குறித்து பேசாதீங்க. உங்க ஊழியர், எங்க ஊழியர்கள், ஊழியர்களை விட்டு கொடுக்காதீங்க, மக்களை விட்டு கொடுக்காதீங்க, ஜனங்களை விட்டு கொடுக்காதீங்க. தேவன் நம்மளை பாதுகாக்க. நம்மளாம் ஒரு குடும்பம், நம்மளாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள். தேசத்தில் எல்லா ஜனங்களும் நம்முடைய ஜனங்கள். ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் விடுங்க. எல்லாத்தையும் ரட்சிப்பு நடத்துல வழியை பாருங்க, எப்படியா ஆண்டு சத்திய சொல்ல பாருங்க. எல்லா ஊழியருக்காக கரங்களை வச்சோம். ஆண்டவரே எங்க ஊழியர்கள்லாம் கரத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களை பலப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்கப்பா. எங்க தேசத்துக்கு நல்ல ஊழியர்கள் தேவைப்பா. எங்க ஊழியர்கள் தேவைப்பா. எங்க தேசத்துக்கு, எங்க பட்டணத்துக்கு, எங்க கிராமத்துக்கு தேவைப்பா. எங்க சிட்டிக்கு தேவைப்பா ஊழியர்கள். ஆண்டவரே எங்க பலப்படுத்தி இன்னுமா தைரியம் கொடுத்து இன்னுமா பயங்கரமான ஊழியர்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யப்பா, அற்புதம் செய்யப்பா, விடுதலை ஆக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொடுங்க. எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா இவான்ஸ்க்காக, எல்லா போதகர்களுக்காக, எல்லா பாஸ்டருக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா பைபிளுக்காக, டீச்சர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா விசுவாசத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க பலப்படுத்துங்கப்பா. உண்மையா வாழ, உண்மையா தாகத்தோட வாஞ்சியோட வாழ கிருபை பலன் தாங்கப்பா. ஊழியர்களா நம்ம பலப்படுத்துங்கப்பா. பல ஊழியர்களை எழுப்பக்கூடிய பலனை தாங்கப்பா. சின்ன விஷயத்தை பார்த்து சோர்ந்து போகிறாங்க. இன்னுமா சிங்கத்தை போல இன்னுமா வேகமா ஓடக்கூடிய ஊழியர்களுக்கு தேவையானவர், பெரிய பெரிய ஊழியர்கள் தேவையானவர், அப்பா நிறைய குருகள் தேவையானவர் எங்களுக்கு நீங்க பிரோஜனப்படுத்துங்கப்பா. எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் இன்னுமா சரிக்கட்டும், இன்னுமா நல்லா வைரக்கமா ஊழியம் செய்யணும். வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, இயேசு நல்லவர், இன்றென்றும் மாறாதவர், நம் கூக்குரலை கேட்டவர், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாம் இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட, இந்த லாக்டவுன் நாட்கள்ல கூட ஏசப்பா நல்லவராக இருந்து நடத்தி இருக்கிறார். குடுகிற கண்களை திறந்தான், பார்வை கொடுத்தான். இன்னைக்கு இப்போ வாழ்க்கையில சொல்லு போற வீட்டுக்குள்ள வீட்டை தேடி சில காரியம் ஆண்டு செய்ய வைப்பான். உனக்கு அற்புதம் செய்வார் ஏசப்பா. விசுவாசத்தை காத்து, ஐயோ எனக்கு ஆமம் செய்யலையே, இவனுக்கு யோகம் செய்யறது கவலைப்படாத. இயேசு வாழ்க்கையில செய்ய போறார், என் தகப்பன் வாழ்க்கையில செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தால கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுக்க போறோம். ராஜாவோட பிரசனத்தை ஒப்பு கொடுக்க போறேன். என் தெய்வம் நல்லவர், சர்வவல்ல தேவன், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், நிம்மதி தருகிறவராக இருக்கிறார். கடைசியாக உங்கள் மத்தியில அஞ்சாம் நான் முடிக்க போகிறேன். ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಗಿ ನಾನ್ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಗಿ ನಾನ್ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ, ಕರುಣಾಮಯನೇ தேவனுடைய சமூகத்தில் கண்களை இப்படி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட பாத பண்ணுங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வெளியேறப்பட்ட நாமத்தினால் நம்ம செபிக்கிறோம். இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவர், இனிமேல உதவி செய்கிற தேவனுடைய கருத்தை நாங்க ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கடைசி நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளும் அப்பா சுத்தி இருக்க ஜனங்களும் எங்க விசுவாசிகள் சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரை பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்தப்பட செபிக்கணும். இயேசுவோடைய நாமம் வல்லமை நாமத்தை செவி நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலோதனப்படுவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நியாயமும் வந்திருக்கிற பிள்ளைகளோட வரல கட்டப்பட்ட பிள்ளைகள் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், நீங்க லைவா பார்க்கலாம், ஃபேஸ்புக்லயும் பார்க்கலாம். ஏதாவது தேவைகள் இருந்தா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாவிட்டால் நீங்க ஃபோன் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து. God bless you.